முன்னாள் உலக அழகியும் பாலிவுட் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் பிரான்ஸ்ல நடந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் பெரிய கட்டுடன் காணப்பட்டாங்க. அந்த கட்டோட திரைப்பட விழாவில் கலந்துகிட்ட அவங்க நடந்த சிவப்பு கம்பள வரவேற்பு வாக்கிங்லையும் பங்கெடுத்துட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. கையில கட்டுப்பட்டு அடிபட்டு இருக்கிற நிலைமையிலையும் கூட அந்த விழாவில் அவ்வளவு டெடிகேட்டடா போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அர்ப்பணிப்பு பார்க்குற எல்லாருமே வேக்க வச்சிருந்துச்சு. மும்பையில் ஓட்டு போட வரும்போது கூட கையில கட்டோட தான் வந்தாங்க. இதனால ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன ஆச்சு, எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பத்தி ரசிகர்களும் நல விரும்பிகளும் பல கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. தற்போது அதுக்கு விடை கிடைச்சிருக்கு. இந்த மாதம் 11ஆம் தேதி ஐஸ்வர்யா ராய் வீட்டில் இருந்தப்போ எதிர்பாராத விதமா தடுக்கி விழுந்துட்டாங்களாமா. அவங்களுடைய ஒரு கை உடைஞ்சிருக்கு. சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு தான் திரைப்பட விழாவில் கலந்துக்கிறதுக்கான காஸ்டியூம் குறித்து முடிவு செய்யப்பட்டதான். கவனமா இருக்கும்படியும் மேற்கொண்டு காயமாச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. பின்னர் கையில இப்ப அதிக அளவுல வீக்கம் இருக்கிறதுனால வீக்கம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னும் திரைப்பட விழாவில் நீங்க போயிட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. தற்போது அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து அவங்களுக்கு பிசியோதெரபியும் செய்யப்பட இருக்கு. 2 மாத ஓய்வுக்கு அப்புறம் தான் அடுத்த பட வேலைகளில் இறங்குவாங்க அப்படின்னு தெரியுது.